சவுலிடத்துல தாவீதை கொண்டு போய் அறிமுகப்படுத்தும் போது இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ ஒன்றும் பெரிய போர் வீரன மாதிரி தெரியல, நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க சொல்றாங்க உன் சகோதரர்கள்லாம் பாருங்க. அப்போ ஆனா கோலியாத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் போருக்காக பயிற்சி பெற்று வந்தவன், நீ அவன்கிட்ட போய் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால ரொம்ப கஷ்டமானு சொல்லி தாவீதுக்கு இவர் முட்டுக்கட்டை போடுற மாதிரி பேசும்போது தாவீது சொல்றாரு, நான் கரடியை ஜெயித்திருக்கிறேன், சிங்கத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆடுகளை அதன் கைகளுக்கு தப்பி வச்சிருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தான்னு சொல்லும் போது அதை கேட்கிற சவுல் என்ன சொல்லியிருக்கணும், சரி இப்போ அதே கர்த்தருடைய நாமத்தினால அதே வைராகியத்தோட நீ கோலியத்தை ஜெயிப்புன்னு அனுப்பிச்சிருக்கலாம். சவுல் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆயுதங்களை தூக்கி தாவீதுக்கு கொடுக்குறாரு, இதை எடுத்து போட்டுக்கிட்டு போப்பா ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ தாவீதை நீ போட்டும் பார்க்கறாரு, போட்டு பார்த்துட்டு அது எனக்கு செட் ஆகும்னு சொல்லி கழட்டி போட்டுறாரு. கழட்டி போட்டு தாவீது சவுல்கிட்ட சொல்றாரு, எனக்கு இது செட் ஆகலப்பா, எனக்கு இது அபியாசம் இல்லை, எனக்கு பொருத்தமாகவே வரல, நான் எனக்கு பலம் கொடுக்குற கர்த்தர் நாமத்திலே நான் போய்க்கிறேன்னு சொல்லி கல்லை எடுத்து அடப்பையில போட்டுக்கிட்டு போய் அடிச்சு ஜெயிச்சிடுறாரு. இப்போ இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் நான் உனக்காக ஜெபம் பண்ணிடுறேன்பா, நான் உனக்காக ஆண்டு சமூகத்துல போராடுறேன், உனக்காக நான் உபவாசம் போடுறேன், உனக்காக நான் கர்த்தர் சமூகத்துல பரிந்து பேசுறேன்னு சொன்னா ஸ்தோத்திரமையான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நன்றி சொல்லிட்டு கர்த்தருக்கு மகிமை சொல்லிட்டு நீங்க உங்க ஜபத்தை தனி மெயின்டைன் பண்ணணும், நம்முடைய ஜபத்தை மெயின்டைன் பண்ணணும், நம்முடைய வேதவாசிப்பு தியானத்துல கண்டினியூ பண்ணணும். அதான் நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே, நமக்காக ஒருத்தர் ஆண்டு சமூகத்துக்கு முழங்கால் போறேன்னு சொல்லிட்டாங்களே, நமக்காக ஒருத்தர் உபவாசமே போடணும்னு சொல்லிட்டாங்களே, அப்போ பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பெருமையா இருந்தோம்னா ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் சமூகத்துல நம்மளால பலப்படவே முடியாது, வளரவே முடியாது. இப்ப யார் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய காரியத்துல டிபெண்ட் பண்ணி இருந்துக்கிட்டு அவங்களால நம்ம வளர்ந்துடலாம், அவங்களால நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி ஓடணும்னா ஓடவே முடியாது. சில சவுலையும் பாருங்க, அவர் இறங்கி அநேக காரியத்தை செய்ததை விட அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்துக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் வேணாம்னு சொன்னார், அதெல்லாம் எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சார். பெலிஸ்தர்கள் கிளம்பி வரும்போது யோனத்தான் போய் அடிச்சு அவளை துரத்தி விடுறாரு. ஆனா நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சவுல் பெலிஸ்தரை ஜெயித்தான்னு போட்டிருக்கோம். இப்ப தாவீது கோலியாத்தை கொன்னான், ஆனா சவுலுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா அவன் பேர் ஒரு எதிர்பார்த்தாரு. இந்த மாதிரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்ந்துடலாம் ஓடுற ஓட்டம் ஒரு நாள் கடைசி வரைக்கும் பலனே கொடுக்கறது இல்லை. தாவீதை போல எனக்கு இருக்கிற இந்த பலம், எனக்கு இருக்கிற கையில் இருக்கிற இந்த கூழாங்கல் போதும், இந்த கவன் போதும், இதை வச்சு நான் அடிச்சு ஜெயிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி சில பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பாருங்க, உங்கள்கிட்ட பலம் இல்லை, உங்கள்கிட்ட ஜப ஜீவியம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தெரியுது, ஒன்றும் நீ பெருசா ஜெபம் பண்ற மாதிரி தெரியலையே, பெருசா வேதவாசியமே தெரியுது, வெளியில இருந்துட்டே நம்ம பார்த்து நம்மளுடைய பலத்தை குறைவிட்டு சொல்றவங்க, குறைச்சி பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் காதல வாங்காம ஏற்கனவே எனக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர், ஏற்கனவே எனக்கு வெற்றி பெற வைத்த கர்த்தர் எப்போதும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், எப்போதும் எனக்கு வழியை காட்டுவார்னு சொல்லி அதுல ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்தவங்க நம்பாதீங்க, இன்னொருத்தவங்க எதிர்பார்க்காதீங்க, இன்னொருத்தவங்க வாங்காதீங்க, இன்னொருத்தவங்க உடுத்தாதீங்க, இன்னொருத்தவங்க வழியில ஓடாதீங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு எல்லாம், கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர். அதனால ஆண்டவருடைய பலத்துல பலக்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துல தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீது போல கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக்கணும், கர்த்தருக்குடைய வசனத்துக்குள்ள நம்ம திடப்படுத்திக்கணும். நம்முடைய ஜபங்கள் நம்மை பலப்படுத்தும், நம்முடைய ஜபங்கள் நம்ம குடும்பத்தை நடத்தும், நம்முடைய ஜபங்கள் நம்ம ஊழியத்தை நடத்தும். இன்னொருத்தோட காரியங்கள் இரண்டாம் பட்சமா தான் பார்க்கணும் ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் அதிகமா இருக்கும்னால் கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் அளவில்லாத ஜெயமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.